அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ அறிமுகமெல்லாம் செஞ்சு நிறைய டைமை நான் எடுத்துக்க விரும்பலை. என்னோடய பேர் ஆல்ஃப்ரட் ஜோஸ். ஸோ தன்னம்பிக்கை பேச்சாளர், நடிகர் அப்படின்னாங்க. எனக்கு கொடுக்கப்பட்டதே 10 நிமிஷம் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்காது அதை பற்றி பார்த்துங்க. ஸோ என்னென்னா, இப்போ சொன்னாங்க புதுசாக நிறைய தமிழ் வார்த்தைகள், கடினமான சொற்கள், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் போட்டு படிக்கிற வாசகர்களுக்கே சிரமமாக இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசின தமிழே எனக்கு சிரமமான ஒரு விஷயம்தான். என்னால் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு தமிழெல்லாம் பேச முடியாது. அதனால் அந்த தமிழை நான் எதிர்பார்க்காதீங்க. இவ்வளோ நேரம் ஒரு கவிஞர் அழகாக இன்னொரு கவிஞரை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த தமிழ் எனக்கு வராது. எனக்கு ஒரு நடைமுறை தமிழ், அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சென்னை வாசியோட தமிழ் வந்து ரொம்ப நல்லாவே வரும். ஓகே. ஸோ கலோக்கேல நான் பேசுகிறத நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது சார், அந்த எக்கோ எஃபெக்ட் நல்லா இருந்தது. ஓகே. எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்படியே கேட்டு கேட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்த எக்கோடையே வாழ்ந்துட்டேன். ஓகே. திடீர்னு கட் பண்ண உடனே நான் எங்கேயோ எனக்கு காது கேட்காம போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துடுச்சு. ஓகே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இனிய மாலை வணக்கம். ஓகே. இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி அதிகமாக டெவலப் ஆகியிருக்கிறதுனால ஈவன் இந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த பேப்பர் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து நாளைக்கு தான் சார் பிரிண்ட் ஆகி வருது, உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ரொம்ப சௌகரியமாக போயிடுச்சு. ஏன்னா புத்தகமாக அனுப்பியிருந்தால் கூட நான் அதை ஜூம் பண்ணியிருக்க முடியாது, ஸ்க்ரால் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் இந்த பேப்பரை கொடுக்கும் போதும் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நானே கூட மாறிட்டேன். இதை ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கேன் பின்னாடி உட்காந்து. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் இது பேப்பர் இல்லை அப்படின்னு. ஸோ எவ்வளோ இதை வருத்தமான விஷயம்தான். ஏன்னா நம்ம அதிலேயே மூழ்கி போயிட்டோம். பெரும்பாலும் நம்ம இன்றைக்கி உள்ள அறிவு சார்ந்த மக்களையும் எழுத்தாளர்களையும் பேச்சாளர்களையும் அங்கீகரிக்க முடியாத அளவிற்கான உலகம்தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும், கல்லூரிகள்லேருந்து பள்ளிக்கூடங்கள் வரையும் நிறைய பேரை இன்வைட் பண்ணுறாங்க சீஃப் கெஸ்ட்டாக. ஆனால் படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு படிக்கணுன்றது தான் தெரியல. படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஒரு எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் சிந்தனையாளர்களாகவும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒவ்வொரு துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ற மாதிரியே தெரியல. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, வருத்தமான விஷயம். ஓகே. ஸோ இந்த ஸ்க்ராலிங் ஹேபிட்லேயே நம்ம மூழ்கிட்டு போயிட்டோம். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ என்ன அழைச்சது உன்னை தாண்டி வருவாயா. இது விண்ணை தாண்டி வருவாயா, நம்ம வந்து ஒரு காதலுக்காக எங்கெங்கேயோ தாண்டிலாம் வந்திருப்போம். இது என்னடா உன்னை தாண்டி வருவாயா அப்படின்னும் போது ஒரு விஷயந்தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. சித்ரா அரவிந்த் மேடம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து ஓகே ப்ரோ ஷுவர் வில் கம் அப்படின்னேன். நோட் பண்ணிங்களா? ஓகே ப்ரோ ஷுவர் வில் கம். அதுக்கு சொன்னது காரணம் என்னென்னா, அன்றைக்கி நான் கண்ணாடி போடல, ப்ளஸ் அந்த பேரை சரியாக படிக்கல. சரி, கண்டிப்பாக ஒரு பையனாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நான் மலேசியா போயிருக்கும் போது ஒரு 5 நாள் கான்ஃபரன்ஸ். அந்த 5 நாள் கான்ஃபரன்ஸில் ரூம் ஷேரிங் பேசிஸில் தான் கொடுப்பாங்க. பினாங்கில் ஒரு ரிசார்ட்டில் நடக்குது. அந்த ரிசார்ட்டில் ஷேரிங் பேசிஸில் ரூம் கொடுக்கும்போது என் கூட யார் தங்குறா அப்படின்னா சித்ரான்னு ஒரு பேர் போட்டிருந்தேன். ஐயோ, சித்ரா கூட நான் தங்குறேன்னா அப்படின்னு. சார் ப்ளீஸ் சார், பசங்களோட ஆண்களோட ஏதாவது ஒரு ரூம் கொடுங்க, நான் எப்படி ஒரு பெண்ணோட தங்குறது அப்படின்னு. இல்லை சார், ஆல்ரெடி டிசைடடு, இதுதான் அலர்டடு அப்படின்ட்டு அங்கே சொல்கிறாங்க. ரூமுக்கு போய் பார்த்தோன்னா ஒரு ஆண் நண்பர் இருக்கார். ஓகே. அவர் பேர் சித்ரா லக்ஷ்மணன். ஓகே. ஸோ சித்ரா, இந்த ஒரு நேம் கன்ஃபியூஷன் இருக்குல்ல, இவர் சித்ரா அரவிந்த், கண்டிப்பாக இது ப்ரோவா சிஸ்ஸான்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ நான் ஷூர் வில் கம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தேங்க்யூ அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் நடுவில் நான் வந்து இந்த 1 வேர்டில் ரிப்ளை பண்ணுறதுல ரொம்ப மன்னேன். ஓகே, சாரி அப்படின்னு போட்டேன். இவங்க உடனே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ அப்போ சார் வரல போல அப்படின்னு. ஐயோ சாரி, உங்களை ப்ரோன்னு சொன்னதுக்கு சாரி. ஓகே, இப்படி தான் எங்களோட கான்வர்சேஷன். தப்பாக நினச்சிக்காதீங்க மேடம். ஓகே. ஸோ இப்போ இந்த உன்னை தாண்டி வருவாயாக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. இப்போ நான் சொன்ன உடனே என் முகத்தை நீங்கள் பார்க்குறதோட உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்குறது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதை நான் வீடியோ எடுத்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் இருந்த வீடியோ இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வீடியோ என்ன மட்டும் காட்டுது. ஓகே. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜ் எனக்கு பிடிக்கல. வரும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் காவா ஓடுது. அந்த காவாவெல்லாம் தாண்டி வருவேன். உன்னை தாண்டி வருவாயோட இந்த காவா தாண்டி வருவாயான்ற மாதிரி இருந்தது. ஓகே, அதெல்லாம் தாண்டி தான் வந்தேன். எக்கோ அடிக்குது, ஆடியோ சிஸ்டம் சரியில்லை, பேனர் டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க, பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கண்ணுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா குறைகள்.
இல்லையா? பொதுவாக இது எல்லாமே அடுத்தவங்களை நம்ம பார்க்குறதோ இல்லை நம்ம இந்த இடத்தையா இருக்கட்டும் இல்லை இன்னொரு நபரையாக இருக்கட்டும் எல்லாமே குறைகள். ரைட்? ஆனால் பாசிட்டிவாக பார்க்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்னைக்குள்ள காலகட்டத்தில். குறைகள் மற்றவர்கள் மேலேயும் இந்த சுற்றி இருக்கிற ஒவ்வொரு இடத்து மேலேயும் நம்ம பார்க்குறோமே தவிர நம்ம மேலே என்ன குறை இருக்குது அப்படின்றத ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டோம். அப்படி யாருன்னா நம்ம மேலே ஒரு குறைய சொல்லிட்டா அந்த நபரை நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. குறை சொல்கிறவங்க யாருன்னா 2 பேர் தான். ஒன்று நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்க, இல்லை நம்ம அவங்களோட பெட்டராக இருக்கிறோமேன்றதுனால. இன்னொன்று நம்மளோட நலன் விரும்பிகள், நம்மளை ரொம்ப பிடிக்குன்றவங்களும் நம்ம மேலே ஒரு குறை சொல்ல, டேய் மச்சான் கொஞ்சம் மாற்றிக்கிடா அப்படின்னு, இல்லையா? அப்போ அது நல்லதுக்காக. ஸோ எந்த குறைகளை கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லை டிஸ்ட்ரக்டிவான்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு மனிதன் பல லட்சம் புத்தகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இத்தனை புத்தகங்களும் வெறும் 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ 500 ரூபான்னு நினைக்காம இதெல்லாமே பல லட்சத்திற்கு சமம். பல அனுபவ பாடங்களை கொடுத்துருக்கு. நீங்கள் வாழ முடியாத இப்படி ஒரு விஷயம் அடுத்தது ஒன்று நடக்கும், அது நடந்தால் இதுதான் அதோட பிரதிபலிப்பு, அதுதான் அதோட பின்விளைவு. இதெல்லாம் உனக்கு ஒரு எழுத்தாளன் உனக்காக தன்னுடைய அறிவை புகுத்திட்டு போகிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போது எதுவுமே ஈஸியாக கிடைச்சா வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை நான் படித்த பிறகு தான் தெரிஞ்சது, இது கண்டிப்பாக அனுபவம் இல்லாமல் இந்த வார்த்தைகள் வந்திருக்காது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் 2 பேர் இருக்காங்களாம். ஒருத்தன் ரொம்ப நல்லவன், இன்னொருத்தன் ரொம்ப ரொம்ப நல்லவன். ஓகேவா? இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள தான் அதிகமாக வேலை செய்வோன்னு நினைக்கிறேன். நாளிலிருந்து இந்த குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் சாயந்தரம் வந்தோன்னா இன்னைக்கு கொஞ்சோண்டு குடி அப்படின்வான் அந்த உள்ளே இருக்கிறவன், இல்லையா? நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சீக்கிரம் எழுதுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? வெளியே இருக்கிறவன் சொல்கிறான். ஆனால் உள்ளே இருக்கிறவன், இல்லைடா ரசா கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லி தட்டி தூங்க வைப்பான். ஸோ ஆக நம்ம வெளியே ஒருத்தன் இருக்கான், உள்ளே ஒருத்தன் இருக்கான். அந்த உள்ளே இருக்கிறவன் தான் ரொம்ப நல்லவன். ஸோ நம்ம மற்றவங்களோட குறைகளை பார்க்குறத விட நமக்கு உள்ள ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறைகள் நம்மளுக்கு தெரியவே இல்லை. அதை நிவர்த்தி பண்ணணுன்றதுக்கு தான் இந்த உன்னை தாண்டி வருவாய். நீ உலகத்தையே தாண்டி வரணும் அப்படின்னா நீ அவனை தாண்டுற இவனை தாண்டுற இல்லை, முதல்ல உன்னை தாண்டு. உலகத்திலே மிகப்பெரிய யுத்தம் எது அப்படின்னா the war between you and yourself, me and myself. எனக்கும் எனக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்கும் நடக்கிற மிகப்பெரிய போர் தான் உலகத்திலே பெரிய யுத்தமா, வேற எதுவுமே கிடையாது. நான் ஜெயிக்கிறேன்னா உன்னை நான் ஜெயிக்கிறது ஈஸி, ஆனால் என்ன நான் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தான் இந்த புத்தகத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தில் நான் பார்த்த இந்த ஒரு 21 டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமாக என்ன கவர்ந்த ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்தது அதுக்கு தானே. என்னடா இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் இவ்வளோ நேரம் சொன்னதுமே நான் வேறு எதையோ பற்றி பேசலை, இந்த புத்தகத்தில் இருக்கிறத பற்றி தான் பேசியிருக்கேன். இந்த புத்தகம் நம்மளை எப்படி செதுக்கியிருக்கு, இந்த புத்தகம் எவ்வளோ பெரிய ஒரு அனுபவ பாடத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றி மட்டும் தான் பேசியிருக்கேன். ஸோ இந்த குறைகள் ஈவன் நான் சொன்னது கூட உங்கள் முகம் நிறைய பேருக்கு மாறிச்சு. ஈவன் அதுலேயும் அருண் சாருக்கு ரொம்பவே மாறிச்சு. என்னடா இந்த ஸ்டேஜ் ஏறி இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னு. நோ ஓகே, ஆக்சுவலாக இதை குறைகள் மட்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சால் அது வாழ்க்கை எவ்வளோ நரகமாக போயிடும். ஏன்னா நம்மளில் வாழ்க்கைனாலே சில பேருக்கு அது போராட்டம்னு நினைப்பாங்க, சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை இது நம்மளோட விதி போல, எனக்குன்னு எழுதப்படுறது இதுதான் போல, எனக்கான நிர்ணயிக்கப்படுறது இதுதான் போல அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டே வாழ்வாங்க. அடுத்தவங்களை பார்க்கறது ஒரு பொறாமையில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பெர்ஸ்பெக்டிவ் மாறிக்கிட்டே இருக்கு. நான் முதல்ல ஒரு மேடையில் கேட்டேன், ஆல்ஃபர்ட்டை பார்த்தா எத்தனை பேருக்கு கெத்தா தெரியுது, கை தூக்குறான். ஆல்ஃபர்ட்டை பார்த்தா எத்தனை பேருக்கு காமெடியான பர்சன், நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசுவார், கை தூக்குறாங்க. ஆல்ஃபர்ட்டை பார்த்தா எத்தனை பேர் ரூடாக தெரியுது, அதுக்கும் கை தூக்குறாங்க. ஆல்ஃபர்ட்டை பார்த்தா எத்தனை பேர் சீன் போடுற மாதிரி, அதுக்கும் கை தூக்குறாங்க. எதை கேட்டாலும் கை தூக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஆக ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், அவன் என்ன கண்ணோட்டத்தில் பார்த்தானோ அந்த கண்ணோட்டப்படியே நான் தெரிவேன், புரியுங்களா? ஏன்னா நம்ம அம்மா எல்லாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம வீட்டில் சின்ன வயசுலேருந்தே டே அந்த பையன் கூட சேராதரா அப்படின்னா அவங்க சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த பையனை பற்றி தெரியவே தெரியாது. தெரியாமலே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க தெரியுமா, தட் இஸ் கால்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா, அதுதான். எல்லார் வீட்லையும் கூட இருக்கிறோன்னா கண்டிப்பாக அவனை பிடிக்காது. என்னவோ பையன் இன்னும் ஒழுக்கமானவன மாதிரியும் இவன் கூட வந்ததுனால இவன் தான் கெடுத்து விட்ட மாதிரியும் பேசுறது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவை பற்றி இந்த லைஃப் உண்மையிலேயே அழகாக இருக்குது. ஆனால் நீ பார்க்குற கண்ணோட்டம் தான் சரியில்லை. எப்பவுமே நெகட்டிவ் மட்டுமே யோசிக்காத, ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு அதுவாகவே மாறிடும் அப்படின்ற அழகான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி வேற ஒரு பாணியில் அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம். அண்டு இன்னும் ஏன் எக்கோ கட் பண்ணி மறுபடியும் எனக்கு காது கேட்கலையோ? எனக்கு இப்போ குறைகள் கூட நல்லா இருக்கு. ஆமாம், ஓகே.
நான் இதை இவ்வளோ பெருசாக வாசிக்கணுமா? இப்போ கவிதைகளாக இருந்ததுன்னா நான் வாசிக்கலாமா? ஆ, ஓகே. எனக்கு வாசிக்கிறதும் பிடிக்கும். வாழ்க்கை என்றால் சிலர் அது ஒரு போராட்டம் என்பர், வேறு சிலர் வாழ்க்கையை கஷ்டப்படதான் என்பர், இன்னும் சிலர் தலையெழுத்து எப்படியோ அப்படித்தான் நடக்கும், போகிறபடி போகட்டும் என்பர். வாழ்க்கை என்பது அவரவர் அனுபவத்திற்கேற்ப கண்ணோட்டத்தில் வேறுபட்டாலும் உண்மையில் வாழ்க்கை வாழ்வதற்கு. இதை தான் இவ்வளோ நேரம் என்னோட கலோக்கியலான ஒரு தமிழில் சொன்னேன். ஓகே, ஸோ இதில் இருக்கிறது தான் இவ்வளோ நேரமே நான் பேசியிருக்கேனே தவிர, என்னடா புத்தகத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ நேரம் பேசினானான்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அதுதான் இங்கேயும் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு அளித்த பரிசு, அதை நாம் எவ்விதத்திலும் அணுகின்றோமோ அங்கனம் நம் வாழ்க்கை நமக்கு அமைகிறது. வாழ்வின் முக்கியத்துவம் காலில் இயற்கையை கட்டி கொண்டு அவசரகதியாக வாழும்போது தெரியாத அது இல்லாமல் போகும் கடைசி தருணங்கள் தான். இப்போ நம்ம வாசிக்கும் போது ஒரு குரல் உங்களுக்கு கேட்டிருக்கோம். இந்த குரல் ரொம்ப பரிச்சயமான ஒரு குரலாச்சு, நாம் அடிக்கடி கேட்குற ஒரு குரலாச்சு அப்படின்னு தோணும். இன்று காலை 5:30 மணிக்கு இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியில் தொடரும். ஸோ இதெல்லாம் ஒரு தனியார் தொலைக்காட்சிகள் பல வருட காலமாக இப்போ வரையும் பண்ணிட்டு இருக்கோம். ஜீ தமிழ் வழங்கும் சாரிகாமா. ஸோ நம்ம வாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள். ஸோ இதில் முக்கியமாக சொல்லணும்னா, இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன விஷயங்கள், வாழ்க்கை ரொம்ப அழகானது, பெர்ஸ்பெக்டிவ். எப்பவுமே உன்னோட கண்ணோட்டம் மட்டுமே வச்சுட்டு வாழாத, வேற ஒரு பாணியில் பார்க்க ஆரம்பி. உலகம் நல்லாவே இருக்குது. இன்னொன்று அழகாக கம்ஃபர்ட் ஜோனை பற்றி சொல்லியிருக்காங்க. கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் வழக்கம்னா, நம்ம இருக்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா நம்மளுக்கான மாற்றம் கிடைக்கவே கிடைக்காது. ஹேட் வேர் யூ ஆர். நீ இருக்கிற இடத்த வெறுத்தா மட்டும்தான் அது இன்னொரு மாற்றத்தை உனக்கு வாழ்க்கையில் கிடைக்குமே தவிர, இல்லைனா யூ டூ வாட் யூ டூ, யூ கெட் வாட் யூ காட். நீ என்ன பண்ணுறியோ அதையே பண்ணிட்டு இருந்தா என்ன கிடைக்குதோ அதே தான் கிடைக்கும். பண்ணுறதை மாற்றி பண்ணு அப்படின்றது தான் கம்ஃபர்ட் ஜோனுக்கு நமக்கு அளிக்கப்படுற விளக்கம். ஆனால் அதில் அழகாக ஒரு சின்ன ஒரு கதையும் வச்சுருக்கேங்க. சின்ன ஜாடியில் மீன் இருக்குது. சிறிய ஜாடியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மீன்கள் பக்கத்தில் இருக்கும் பெரிய ஜாடியில் மாற்றப்பட்டால்தான் உயிர் வாழ முடியும் என வைத்துக்கொள்ளும். இரு ஜாடிகள் அருகருகே இருந்தாலும் தன் கம்ஃபர்ட் ஜோன் என அழைக்கப்படும் பழக்கப்பட்ட சிறிய ஜாடியிலிருந்து மாறுவதற்கு பயமோ சோம்பேறித்தனம் பட்டாலோ கொஞ்ச நாளில் சிறிய ஜாடியில் இடப்பற்றாக்குறையால் சாக வேண்டியிருக்கும். எனவே ரிஸ்க் எடுத்து துணிச்சலாக பெரிய ஜாடிக்கு தாவுவதே புத்திசாலித்தனம். அதுபோல குறிக்கோளை அடைந்து வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெற இந்த நூலினை படிக்கும் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்குள் சிறிய பெரிய மாற்றங்களை தங்கள் குணாதிசயங்களில் ஏற்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஐ எம் கோயிங் ராங், வாட் இஸ் லேக்கிங் மீ, எது எனக்கு தடையாக இருக்கிறது, நான் எங்கே தப்பு பண்ணுறேன். நான் பண்ணக்கூடிய தப்பு எனக்கு வேற ஒருத்தர் சொல்லி தெரிகிறதுக்கு பேர் குறைகளாக இருக்கலாம். ஆனால் என்னைக்கு உங்கள் தவறுகளை நீங்களே நிவர்த்தி பண்ணுறீங்களோ அது தன்னிலை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க. உங்களை நீங்கள் என்னைக்கு உணர்ந்துட்டீங்களோ, உங்களோட முழு பலத்தை என்னைக்கு நீங்கள் உணர்ந்துட்டீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கான மாற்றம் கிடைக்குது. நம்மள பல பேர் கடவுள்கிட்ட எப்பவுமே பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம். ஓகே, ஆனால் பிரச்சனையை நம்ம தான்றதை கடவுள் ஒரு நாள் உணர்த்துவார். அப்படி உணர்த்தப்பட்ட தருணம் தான் இந்த உன்னை தாண்டி வருவாயோ. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசியுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.